பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான். நம்ம பிறக்கக்கூடிய குழந்தை அம்மா கிட்ட பிரியமா இருக்குமா, அப்பா கிட்ட பிரியமா இருக்குமா, யாருகிட்ட செல்லம் அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு குறிப்பு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ரிஷபம் கடகம் ரெண்டும் சந்திரன் ரிஷபத்திலே உச்ச பலத்தோடும் கடகத்திலே ஆட்சி பலத்தோடும் இருக்கின்றார். இந்த ரெண்டு ராசிகள்லயும் அந்த ரெண்டு ராசிகள்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீர்ஷம் 1, 2, அதே மாதிரி புனர்பூசம் 4, பூசம் 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவிடம் பிரியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ரூல் என்னன்னா, அந்த 4ஆம் இடம் 12 கட்டங்கள்ல 4ஆம் இடம் அம்மா ஸ்தானத்தை, தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அந்த 4ஆம் இடம் கெடாமல் சுத்தமாக நன்றாக இருக்க வேண்டும். அதே போல குரு பார்வை இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த 4ஆம் இடம் சுத்தமாகவும் 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்ல குருவோடு சேர்ந்தோ அல்லது அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அம்மாவிடம் பிரியமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு ஜாதகத்திலே சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலோ, குரு சேர்ந்து இருந்தாலோ அல்லது குரு பார்வை இருந்தாலோ நிச்சயம் அந்த குழந்தைக்கு அம்மாவிடம் பிரியம் அதிகம், செல்லம் அதிகம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்களா, இப்ப அப்பா குழந்தையிலே இருக்காதா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். நீங்க அந்த பிறக்கக்கூடிய, அதாவது 4ஆம் இடம் தாய்க்குண்டான ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தைக்குண்டான ஸ்தானம். அந்த குழந்தையினுடைய லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி சுத்தமாக கெடாமல் இருந்தால் தந்தையின் மேல் பிரியம் அதிகமா இருக்கும். அதே போல அந்த பிறக்கக்கூடிய குழந்தை சிம்ம ராசி அல்லது மேஷ ராசியிலே பிறந்தாலும் அது சூரியன் ஆத்மகாரகன் சிம்ம ராசியிலே ஆட்சியாகவும் மேஷ ராசியிலே உச்சமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இருந்தாலும் அந்த சிம்மம் அல்லது மேஷம் லக்னமாகவும் 9ஆம் பாவகமாகவும் வரும்போது அந்த காலத்திலே பிறந்த குழந்தைகள் அப்பா செல்லமாக இருக்கும். அதே போலதான் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது குரு பார்வை இருந்தாலும், குரு சேர்ந்து இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அப்பா மேல பிரியம் அதிகமா இருக்கும், அப்பா செல்லமாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம். இதை வச்சுதான் நம்ம அப்பா செல்லமா அம்மா செல்லமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த மாதிரி பிறக்கக்கூடிய ரிஷபம் கடகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவின் மேல் பிரியம் அதிகமாகவும், சிம்மம் மேஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்பா மீது பிரியம் அதிகம் உள்ளதாகவும் இருப்பார்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.